உண்மையிலே இவங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையானே தெரியல. ஏன்னா கமருதீன், பிரவீன்ராஜ், அதுக்கடுத்து பிரச்சனை இவங்க 3 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே ஒரு பிராங்க்ன்றாங்க. ஸோ நான் வந்து இன்னைக்கு காலையில் லைவ் பார்க்கல, இப்போ தான் வந்து லைவ் பார்த்தேன். ஆக்சுவலாக ப்ரோமோ பார்க்கும்போது உண்மையிலே அடிச்சுக்கிட்டாங்கன்னு நினச்சேன். அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் லைவ் பார்க்கும்போது தெரியுது இவனுங்கெல்லாம் பிராங்க் பண்ணுறானுங்க. எதுக்காக பிராங்க் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக இது வந்து பிக் பாஸ் கொடுத்தாரா இல்லை இவனுங்களே பார்த்தீங்கன்னா ஏதாவது பிராங்க் பிக் பாஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கேவலமாக ஒரு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பிராங்க் எதுக்குடா பண்ணுறீங்க? அதாவது அந்த சாண்ட்ரா அவங்க உட்காந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் அமித்தும் சபரியும் ஒரு பக்கம் இதனால பிராங்கால ஒரு சண்டை வந்துட்டு இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது இவங்களுக்கு கண்டென்ட் பண்ண முடியலனா இப்படி ஒரு பிராங்க் பண்ணுவீங்களா? ஆக்சுவலா இந்த சீசனே ஒரு பிராங்கா தான் இருக்கு. நல்லா இருக்கும் வாங்க பாருங்கன்னு கூப்பிட்டீங்க. ஆனா அது பார்த்தீங்கன்னா கண்டராவியா இருக்கு. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய பிராங்கா தான் இருக்கு. ஸோ நீங்க இந்த மாதிரி பிராங்க் பண்றதை விட்டுட்டு உண்மையிலே கண்டென்ட் பண்ண முடிஞ்சா கண்டென்ட் பண்ணுங்கடா. சீசன் 8ல இதே மாதிரி தான் யார் ஃபேட் மேனோ அப்புறம் இன்னொரு ஆப்போசிட்ல ஒருத்தர் அது ரஞ்சித் 2 பேரும் பார்த்தீங்கன்னா பிராங்க் பண்ணாங்களே, அதை வச்சு ஒரு ஹைப் ஏத்துனானுங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா பிராங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வராது. இந்த பிராங்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ அமித்தும் சபரியும் அடிச்சுக்கிறாங்களே, இதுல இருந்து கண்டென்ட் வரும். ஆக்சுவலா சாண்ட்ரா அழுதாங்களே, இதுல இருந்து கண்டென்ட் வரும். ஆனா இது வந்து நல்லதா கெட்டதான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஒஸ்டான ஒரு விஷயம். ஆல்ரெடி ரோட்ல பிராங்க் பண்றவங்களே பாத்தீங்கன்னா கழுவி ஊத்திட்டு இருக்கோம். இதுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து நாங்க பிராங்க் பண்றோம். அடிச்சுக்கிறதுல என்னடா பிராங்க்? நீங்க அடிச்சுக்கிட்டா ஆப்வியஸா பாத்தீங்கன்னா இப்போ இன்னொருத்தவங்க வந்து தடுக்க தான் செய்வாங்க. அவங்க ஒய்ஃப்ன்ற பட்சத்துல அவங்க பிரஜன் வந்து அங்க சண்டை போடும்போது அவருக்கு ஏதாவது அடிபட்டுருமோ அப்படின்ற பயத்துல அவங்க அழதான் செய்யறாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா நாங்க சக்சஸ் பிராங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம், யாரும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்காத மாதிரி பண்ணிட்டோம். அப்படி இதில் என்னடா பெருமை எனக்கு புரியல. இந்த கமருதீன், பிரவீன்ராஜ் இவங்களாம் பார்த்தீங்கன்னா பெருமை போட்டுக்கிறாங்க. எஸ் கண்டுபிடிக்கல சிரிச்சிக்கிறானுங்க. எனக்கு உண்மையிலே செம கடுப்பாக இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த பிராங்க் யார் கொடுத்ததுன்னு இப்போ எனக்கு தெரியல. நான் லைவ் பார்க்கல, சொல்லிடுறேன். இப்போ தான் நான் வந்தேன், ஓகேங்களா, வெளியே போயிட்டு வந்தேன். ஸோ லைவ் பார்த்தா தான் எனக்கு கிளியராக தெரியும். காலைல இருந்து லைவ் பார்க்கல. இப்போ இந்த ப்ரோமோ இப்போ கொஞ்சம் லைவ்ல பார்க்கும்போது தெரியுது இது பக்கா பிராங்காக ஒன்று பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் சுத்தமாக உடன்பாடு இல்லைங்க. இந்த பிராங்க் மூலியமாக ஒரு கண்டென்ட் வருது, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணி மக்களை நம்ப வச்சு கொஞ்சம் நேரம் ஏமாத்துறது, அது மூலியமா ஒரு ஹைப் ஏத்துறது, இது வந்து ஒரு மானங்கெட்ட பொழப்பு அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல தோணுது. இருக்கிறத காமி. அதாவது உண்மையிலே ஒரு சண்டை வருதா, சண்டை இப்போ யாரும் சண்டை அடிச்சுக்கிட்டு மாறணும் யாரும் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக அதை பார்க்கும்போது என்ன தோணும், ஆல்ரெடி கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு வாங்க வேண்டியது, ஸோ இந்த வாட்டி கம்பல்சரி ரெட் கார்டு கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் நினைச்சிருப்பாங்க. ஏன்னா ஆப்வியஸாக ப்ரோமோ பார்த்தோன்னா அப்படி தான் தோணும். ஆனால் அதுக்கப்புறம் லைவ் பார்க்கும்போது இது பிராங்க் அப்படின்னும் போது உண்மையிலே நீங்கள் வந்து இரிட்டேட் பண்ணுறீங்க, மக்களை வந்து இரிட்டேட் பண்ணுறீங்க. ஆல்ரெடி இந்த சீசன் வந்து பயங்கரமாக இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கு. இதில் இந்த பிராங்க் வேற பண்ணி இரிட்டேட் பண்ணீங்கன்னா அது ரொம்ப கேவலமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் பாருங்களேன் கண்டென்ட் எக்கச்சக்கமா வரும். ஏன்னா அந்த பிராங்க்ல நிறைய பேர் டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. சாண்ட்ரா டிஸ்டர்ப் ஆயிட்டாரு, சபரி, அதுக்கப்புறம் அமித், இவங்க எல்லாமே டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒருத்தர் மாறி அடிச்சுக்கிறாங்க. நான் சமாதானப்படுத்துறதா நீ சமாதானப்படுத்துறதா அப்படின்ற மாதிரி அடிச்சுக்கிறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு பக்கம் சிரிப்பாக தான் இருக்குது. டேய் என்னடா சபரி அமித், அதாவது சமாதானப்படுத்துறதுல உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக சமாதானப்படுத்துறதுனா சபரி தான். அமித் ப்ரோ நீங்கள் வந்து உள்ளெல்லாம் வரக்கூடாது, அவர் ஏன் சமாதானப்படுத்துறாரு, அதாவது இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சபரி சொல்லிட்டாருங்க. அது எப்படி நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவீங்க? இது பெரிய பிரச்சனைங்க, ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு பெரிய பிரச்சனைங்க. அது எப்படிங்க நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அடிச்சுக்க. டேய் என்னடா சமாதானப்படுத்துறதுக்கு என்ன அடிச்சுக்கிறீங்க? சண்டை போடுறவனுக்கு அடிச்சுக்கிட்டா கூட ஒரு பக்கம் நியாயம். ஏன்னா இவங்களுக்கு இது வரைக்கும் பிராங்க்னு தெரியல, ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ இவங்க சண்டை போடுறவங்க அடிச்சுட்டா கூட ஓகே, சமாதானப்படுத்த போய் நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா பிரஜனுக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அவங்க ஒய்ஃப் அழுவுறதை பார்க்கும்போது உண்மையிலே நம்மளுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு ஹஸ்பண்ட் இந்த மாதிரி சண்டைக்கு போறாரு, ஒரு மாதிரி பயங்கரமா வயலன்ஸ்ல ஈடுபடுறாரு அப்படின்னும் போது எதாவது ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கதான் செய்யும். அதை பார்க்கும்போது ஒரு ஓகே, அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அதாவது எப்படி சொல்றது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபீல் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா அவங்க பயப்படுறாங்க, பயந்துடுறாங்க. இந்த மாதிரி பிராங்க் எனக்கு யார் கொடுத்தான்னு தெரியல. இன்கேஸ் பிக் பாஸே கொடுத்திருந்தாலுமே காரி தூண் துப்பணும். இது பிக் பாஸ் கொடுத்துருக்க மாட்டாரா நம்புறேன். எனக்கு தெரிஞ்சு இவனுங்க தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கூமுட்டத்தனமா யோசிப்பானுங்க. ஸோ இவனுங்க தான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டானுங்களா என்னன்னு தெரியல. ஆனால் யார் கொடுத்தாலும் சரிங்க, விஜய் சேதுபதி வந்து இந்த மாதிரி அடிச்சுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு இதை வந்து என்கரேஜ் பண்ணுறது, இதை பிராங்க்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மக்களை வந்து இது என்ஜாய் பண்ண வைக்கும், இது என்டர்டெயின் பண்ணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நம்ப வச்சிங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு சரியா படல. எத்தனை பேருக்கு ஓகேன்னு தோணுது இந்த மாதிரி அப்பப்போ ஒரு பிராங்க் பண்ணாங்க நல்லா இருக்கும்னு தோணுதா? ஏன்னா இந்த சீசன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பிராங்க் தான். இதில் வந்து கமருதீன் ஒரு பிராங்க், பிரவீன்ராஜ் ஒரு பிராங்க், பிரஜன் ஒரு பிராங்க். என்ன பிராங்க் எனக்கு ஒன்றும் புரியலையே. இது வந்து ஏன் அடிச்சுக்கிற மாதிரி தான் எல்லா சீசன்லையும் பாருங்களேன், அடிச்சுக்கிற மாதிரி மட்டும் தான் பிராங்க் பண்ண முடியும். ஏன்னா ஆப்வியஸாக ஒருத்தவங்க 2 பேர் அடிச்சுக்கும் போது வீட்டுக்குள்ள ஆல்ரெடி கமருதீன் யாருன்னு தெரியும், பிரவீன்ராஜ் யாருன்னு தெரியும், அதே மாதிரி பிரஜன் யாருன்னு தெரியும். 3 பேருமே கோவக்காரங்க மாதிரி இருக்காங்க. ஸோ 3 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி இதுதான் யாராக இருந்தாலும் நம்ம தான் செய்வாங்க, பயப்பட தான் செய்வாங்க. ஆக்சுவலாக சொல்ல போன வச்சுக்கோங்க, எல்லாருமே பயந்துட்டாங்க. நான் சபரி போய் பிடிச்சார்ல, அதெல்லாம் பார்த்து சபரி என்ன சபரி பரவாயில்லையே, சபரி கடைசியில் வந்து களத்தில் இறங்கிட்டாப்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலாக எல்லாம் பயத்தில் தாங்க. எனக்கு தெரிஞ்சு இது பிராங்க்னு தெரிஞ்ச பிறகு ஒட்டுமொத்த பேர் வச்சு செய்யணும்.
அது யாரா வேணா இருக்கட்டும், பிக் பாஸாவே இருக்கட்டும், யோ எப்படியா இதெல்லாம் பிராங்க் கொடுப்பீனே, இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கா, திடீர்னு யாருக்காவது ஒரு இப்போ எப்படி சொல்றது, அவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் ஃபீல் பண்ண முடியாம எதாவது ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பேற்றுப்பா, இவனுக்கு என்ன சொல்லுவாங்க, எங்கள் டீம் உள்ள வந்துடும், உள்ள வரதுக்குள்ள அங்கே எதாவது ஆயிடுச்சுன்னா யாரா பொறுப்பேற்றுப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பக்கா பைத்தியக்காரத்தனம். அதை வந்து எனக்கு ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பைத்தியக்காரத்தனம். இது யார் பண்ணியிருந்தாலும் சரி, உங்கள் ஃபேவரட் பிளேயர் இவங்க பண்ணியிருக்காங்க அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி, இது பைத்தியக்காரத்தனம் தான். ஆனால் இது மூலிமா ஒரே ஒரு நல்ல விஷயம் நடந்தது. என்ன சொல்லுங்க, அக்கா, அதாவது பார்வதி அக்கா இருக்குல்ல, அவங்க ப்ரோமோலேருந்து கொஞ்சம் தப்பிச்சிருக்கோம். இல்லைனா அக்கா வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் யாராவது கழுவி ஊற்றுறத ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவானுங்க. பார்வதிக்கு ஒரு நாள் லீவ் விட்டுட்டு இன்னைக்கு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணதுக்கு அந்த ப்ரோமோ எடிட்டருக்கு ஒரு நன்றி சொல்லணும், அவ்வளோதான். தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பிராங்கை வந்து எனக்கு வந்து சுத்தமாக நான் இது என்கரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எண்ணமே இல்லை. இதில் வேற கமெண்ட்ஸில் பார்க்குறேன், கமருதீன் நல்லா நடிச்சாரு, பிரவீன்ராஜ் நல்லா நடிச்சாரு அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு எப்படிங்க இது வந்து என்கரேஜ் பண்ணுறீங்க, அவர் நல்லா நடிச்சார், இது நல்லா நடிச்சார் அப்படின்ற மாதிரி. இது வந்து ஆக்சுவலாக நடிப்புன்றது வேற, ஒரு பக்கா ஸ்கிரிப்டை எடுத்து அந்த ஸ்கிரிப்டே ரியலாக நடிக்கிறது வேற. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ளோவில் வந்து மற்றவங்களை ப்ராங்க் பண்ணுறது எல்லாருமே ஆக்சுவலாக நிறைய பேரால் பண்ண முடியும், நம்மளாலையும் பண்ண முடியும். நீங்கள் இது பார்த்தது விஜய் சித்து விலாக்ஸ் அவங்களோட ப்ராங்க் பார்த்தது இல்லையா, ப்ராங்க் ஸ்டார் ராகுல் ப்ராங்க் பார்த்தது இல்லையா. ஸோ ப்ராங்க்ன்றது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு ரியாலிட்டியில் வந்து போயிட்டு நம்ம ஏமாத்துறது, இன்னொருத்தவங்களை ஏமாத்துறது, அது வெளியில் பண்ணாலே தப்புன்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த அளவுக்கு வந்து ப்ராங்க் பண்ணுறவங்களை வந்து கழுவி ஊற்றுறாங்களே, நீங்கள் பண்ணுற தப்புடா, பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுறீங்கடா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படின்னும் போது இப்போ இந்த வீட்டுக்குள்ளே பிக் பாஸ்னு ஒரு வீடுன்ற ஒரு கட்டமைப்பு இருக்குது, அதுக்குள்ளே இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணிட்டு சுற்றுறது வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி. அதாவது வீட்டுக்குள்ளே இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ப்ராங்க் பண்ணி வீடியோஸ்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா. அதாவது இப்போ என் ஹஸ்பண்டை வந்து நான் ப்ராங்க் பண்ண போகிறேன், இப்போ பாருங்க என் ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டையில் வந்து எண்ணெயை ஊற்றி மிக்ஸ் பண்ணி நான் வந்து ப்ராங்க் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வீடியோலாம் பார்ப்பேன். அந்த வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு தான் தோணும், யாரா நீங்கள் வீட்டுக்குள்ளேயே பைத்தியக்கார மாதிரி ப்ராங்க் பண்ணி சுற்றுறீங்க. அதாவது இது எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு விஷயம் பண்ணுறாங்கல்ல, அது பார்க்கறது நம்மளுக்கு இரிட்டேட் ஆகுது. அதே மாதிரி தான் இதுவும், இந்த வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணி சுற்றுறதை பார்க்கறது எனக்கு பர்சனலாக இரிட்டேட் ஆகுது. இந்த மாதிரி கண்டென்ட்டை எனக்கு தெரிஞ்சு பப்ளிக் வந்து என்கரேஜ் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஆப்வியஸாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் இதுக்கு மூலிமா அடிச்சுக்க போகிறாங்க. இது ரிவீல் ஆன இப்போ லைவில் நடந்துருச்சானு தெரியல, நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே மேபி ரிவீல் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ ரிவீல் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் இது மூலிமா அஃபெக்ட் ஆகி ஆக்சுவலாக அடிச்சுக்கிட்டு இவங்க 3 பேரையும் கழுவி ஊற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து தேவையில்லாமல் இப்போ எப்படி சொல்கிறது, இவங்க 2 பேர் கூட ஓல்டு கண்டஸ்டன்ட், இது பிரஜைன்னு உள்ளே போய் தேவையில்லாமல் தலையை விட்டது தான் இப்போ பெரிய பிரச்சனை. ஏன்னா அவர் உள்ளே போகலன்னா அவங்க ஒய்ஃப் இந்த அளவுக்கு அழுதுருக்க மாட்டாங்க, ஏன் உனக்கு இந்த வேலை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக கன்ஃபெஷன் ரூமில் போய் சொல்கிறத பார்த்தா எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் தான் இந்த டாஸ்க்கை கொடுத்துருப்பாரோ அப்படின்னு நம்ம லைட்டாக ஒரு டவுட் வருது. அதனால தான் சொல்கிறேன், ஒரு பிக் பாஸ் சைட்லேருந்து இனிஷியேட்டிவ் பண்ணாங்களா, மார்னிங் டாஸ்க் அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்று மட்டும் கிளியராக சொல்ல தோணுது, அது பிக் பாஸே பண்ணியிருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு சீப்பான கண்டென்ட் வந்து திவாகர் சொல்லுவார்ல, சீப்பாக பிஹேவ் பண்ணுறீங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி சீப்பான கண்டென்ட்லாம் எடுக்காதீங்க, அது கேவலமாக இருக்குது, நல்லா இல்லை, பார்க்குற மக்களையும் அது இரிட்டேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொல்ல வச்சுக்கோங்க. அதுதான் இது நிறைய தடவை நான் மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, ஏன் ப்ரோ சொன்னதே சொல்கிறேன்னு கொஞ்சம் யோசிப்பீங்க. ஆக்சுவலாக இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது, இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. லாஸ்ட் சீசனும் டிஸ்டர்ப் ஆச்சு, இந்த மாதிரி ஒரு பிராங்க்னு ஒரு விஷயத்தை சண்டை போட்டுக்கிட்டு அதை வந்து உள்ளே இருக்கவங்களை ஏமாற்றி நடிக்க வச்சு அது மூலிமா நான் ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்றது, அது உள்ளே இருக்கவங்களை மட்டும் அவங்க ஏமாத்தலை. நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா தப்பு, உள்ளே இருக்கவங்களை ஏமாத்தலை, வெளியே இருக்க பப்ளிக்கையும் ஏமாத்துறாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ப்ரோமோ ரிலீஸ் பண்ணி பாருங்க வீட்டுக்குள்ளே சண்டை நடக்குது, வீட்டுக்குள்ளே பாருங்க ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆகுது, எல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமாக இது ஹையான மூடில் இருக்காங்க, வந்து பாருங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணி கடைசியில் அது பிராங்க்னும் போது வீட்டுக்குள்ளே இருக்கவங்களை ஏமாத்தலை, வெளியே பார்த்துட்டு இருக்க கோடிக்கணக்கான மக்களையும் ஏமாத்துறாங்க. ஸோ அப்படின்னும் போது நம்ம ஏமாந்துட்டா நம்ம எதுக்கு இதில் பார்த்து என்ஜாய் பண்ணணும், சிரிக்கணுமா? ஏமாந்துட்டா நம்மளை ஒருத்தர் ஏமாத்துறா சிரிப்போமா? ஏமாத்தினா என்ன பண்ணுவோம், திருப்பி முறைக்க தான் செய்யணும். அந்த மாதிரி ஏமாத்துறவனை திருப்பி கழுவி ஊற்ற தான் செய்யணும். விஜய் டிவியாக இருந்தாலும் சரி, பிக் பாஸ் டீமாக இருந்தாலும் சரி, விஜய் சேதுபதி இருந்தாலும் சரி, இது என்கரேஜ் மட்டும் விஜய் சேதுபதி பண்ணட்டுமே, அப்புறம் பார்க்கலாம் என்ன விஷயத்துக்காக இது எப்படி அதை ஜஸ்டிஃபை பண்ணுறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனிவேஸ் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை. உண்மையிலே ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குதுங்க.